டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில யூஸ் பண்ணுங்க. குடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். திரும்ப ட்ரை பண்றாங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. வணக்கம் விஷயம். இன்னைக்கு காலையில் இருந்தே ஒரு பரபரப்பான சம்பவம் என்னென்னா, சென்னை ஈசிஆரில் ஒரு ஃபேமிலியாக பெண்கள் போகக்கூடிய காரை வந்து ஒரு மர்ம கும்பல் ஒருத்தங்க வந்து காரில் சேஸ் பண்ணிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தி அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் வேகமாக ஓடியாந்து இவங்க கார்ட்ட நின்று ஒரு சத்தம் போடுற மாதிரி எழுப்புற மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு பயத்தில் வந்து காரை திருப்புங்க அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு? இந்த இன்சிடென்ட் ஈசிஆர் காணத்தூர் ஏரியாவில் நடந்திருக்கு. இதில் வந்து பெண்கள் அவர்களுடைய உறவினர்களோட அங்கே இருக்கக்கூடிய முட்டுக்காடு பகுதியில் அவங்க வந்து 25ஆம் தேதி அங்கே போயிருக்காங்க. போயிட்டு அங்கேருந்து வரும்பொழுது 2 4 வீலர்ஸ், அதாவது 2 கார் வந்து அவங்கள வந்து சேஸ் பண்ணிட்டு வர வீடியோ நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து அவங்க போகிற வழியில் காரை பிளாக் பண்ணுறாங்க, சஃபாரியில் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி வேற பொறுத்திருக்கு. அதனால் நியூஸ் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த நிற்கக்கூடிய சஃபாரியிலேருந்து ஒருத்தர் இறங்கி ஓடி வந்து காரை தட்டுற மாதிரி அதில் கத்துறாரு. இவங்க உள்ளே இருக்கிறவங்க பயந்துட்டு கத்துறாங்க. அதில் வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஓட்டிகிட்டு வர்றது ஒரு ஆண் தான் ஓட்டிகிட்டு வர்றாரு அந்த காரை. ஸோ பயந்துட்டு அவங்க பின்னாடி ரிவர்ஸில் போக பார்க்குறாங்க. பின்னாடியும் ஒரு கார் வந்து பிளாக் பண்ணுது. அப்புறம் யூடர்ன் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சஃபாரி அண்ட் தார் 2 கார்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் முட்டுக்காட்டிலேருந்து எங்களை சேஸ் பண்ணிவிட்டு எங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து காரெல்லாம் வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஸ்டேஷன் வந்து கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீன்வைல் இந்த வீடியோவும் வெளியில் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போது வந்து கரண்ட்டில் என்ன வந்து இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேஸ் பண்ணிட்டு வந்த பசங்களுடைய வாகனத்தை வந்து இவங்க வந்து அதை இடிச்சிட்டதாகவும் அதுக்கு பதில் சொல்ல கேட்டு இவங்க வந்து துரத்திட்டு வந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து 4 பிரிவுகளில் வழக்கம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் என்னென்ன பிரிவுகளில் வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு இன்னும் விவரம் தெரியல. பட்டு அது பெயிலபிளா நான் பெயிலபிளா இல்லை என்னன்றது நம்ம அது இதுக்கு மேலே தான் அதை பற்றி நமக்கு தெரிய வரும். இந்த இன்சிடெண்ட்டில் இவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணம் வந்து அவங்க சொல்கிறது வந்து கார் வந்து இடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ மேபி இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சுற்றி இருக்கக்கூடிய இப்போ இவங்க கொடுத்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் மட்டும்தானே இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சுற்றி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ரெக்கார்டிங்ஸையும் கலெக்ட் பண்ணி என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்றத அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் வந்து அந்த சஃபாரி காரில் வந்து டிஎம்கேவோட கொடி கட்டிட்டு தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போது எதிர்கட்சி தலைவர்லேருந்து இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இப்போது குறிப்பிட்ட இதை வந்து இப்போ இந்த கட்சி கொடி இருக்கனால தான் வந்து இந்த தைரியமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க மேம். இந்த மாதிரி ஒரு கட்சி கொடி நான் சொன்னேன் இல்லையா, கட்சி கொடி இருக்குது, இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா, இப்போ நான் இதை பற்றி பேசினேன்னா நான் வந்து கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை திட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் நான் ஃபேக்ட்ஸை சொல்கிறேன். இப்போது கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பொறுப்பில் இருப்பாங்க, அமைச்சர்களாக இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க. பட் அந்த மாதிரி பிளேஸ்க்கு போகிறதுக்கு சிலர் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. லைக் அவங்க வந்து பொலிட்டீஷியன் மாதிரி வெள்ளை சட்டை போட்டுக்கிறதும், கையில் செயின், மோதிரம், பிரேஸ்லெட்ஸு இதெல்லாம் போட்டுட்டு அழகாக ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு மொபைலில் கையில் வச்சுட்டு ஒரு பெரிய பந்தாவாக ஒரு கார், அது செகண்ட்ஸில் வாங்குறாங்களோ இல்லை கடனில் வாங்குறாங்களோ ஏதோ ஒரு காரை வாங்கிட்டு கொடியை வச்சுட்டு அந்த கட்சியோடைய மீட்டிங்ஸ்லாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க ஆட்களை கூப்பிட்டுட்டு திரட்டிட்டு போகிறது வந்து காமன். பிகாஸ் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பண்ணுற சில பேசிக்கான விஷயம் இது வந்து
திமுகல மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. எல்லா கட்சிகளில் இருக்கக்கூடிய அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், அந்த கட்சியில் ஒரு பொறுப்புக்கு போக விரும்புகிற ஒரு நபர்கள் வந்து இதெல்லாம் பேசிக்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு பண்ணுறது, அரசியலுக்காக பேசுறது, இதெல்லாம் அடுத்த கட்டம் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து எதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கட்சி வந்து அவங்கள வந்து காப்பாற்றும் அப்படின்றதும் கிடையாது. தப்பு யார் பண்ணாலும், எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து மேபி அந்த கட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணாலும் மற்ற கட்சி அதை வந்து பெருசாக்கி அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம கொண்டு வந்துடுறது தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த இன்சிடெண்ட்லையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் சொன்னீங்க, அந்த இதில் வந்து அந்த குக்கோரல் போட்ட அந்த ஃபேமிலி இருந்த காரை வந்து அவங்களோட காரை வந்து இடிச்சிருச்சு, அந்த மற்ற நபர்கள் வந்த காரை வந்து இடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து தட்டி கேட்கறது தான் வந்து நான் சொல்லலை, அவங்க வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்ட விஷயத்த நான் சொன்னேன். ஓகே. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஹைவேஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடக்குது. ஒரு கார் நம்ம ரைட் எடுக்கும் போதோ லெஃப்ட் எடுக்கும் போதோ ஒரு கார் மேலே இன்னொரு கார் மேலே இடிக்கிறது, லைட்டாக சின்னதாக டச் பண்ணுறது, உடனே அதை வந்து அவங்க ஹைவேலேயே சேஸ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது? பொதுவாக நம்ம ஒரு வாகனத்தில் அன் டைமில் ஒரு லேடிஸ் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க, அதில் வந்து உமன் மட்டும் தான் இருக்காங்க, இப்போ இன்னொரு கார் வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லேயே வந்து இடிக்கிறாங்கனாலும் அது ஒரு மாதிரியான இந்த மாதிரி விஷயங்களை தானே லீட் பண்ணுது. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம்? ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகளை நம்ம அப்புறம் தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டண்ட். ஸோ ஹைவேல எஸ்பெஷலி இந்த 4 வீலர்ஸில் போகிறாங்க இல்லையா, காரில் போகிறவங்க வந்து யாரையாவது இடிச்சிட்டாலோ அது வந்து ரொம்ப எல்லாருமே ஆட்கள் வந்து ரொம்ப கூடி அதை வந்து ரொம்ப பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இன்கேஸ் ரோட்டில் போகிற வழியில் ஒரு ஆடு மாடு அடிச்சிட்டா கூட அந்த ஆட்களை போட்டு அடித்து பிரித்து எடுத்துடுறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. ஸோ சம்டைம்ஸ் இது வந்து வேற யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்தும் போது அதே ரோட்டில் போகக்கூடிய இன்னொரு நபர் அதே 4 வீலரில் போகக்கூடிய வாகனத்தை இடிச்சிடுறோம், ஏதாவது நடந்துடுது, அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. லைக் வந்து திரும்ப வந்து இடிக்கிறது, இல்லை சேஸ் பண்ணிட்டு வர்றது, வண்டியை விட்டு இறங்குங்கன்னு மிரட்டுறது, இல்லை ஏதாவது கத்தி கட்டை எதையாவது எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது தனியாக போகிறாங்க அப்படின்னா கூட, எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க செங்கல்பட்டுக்கு முன்னாடி காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் லேனுக்கு எடுக்கும்பொழுது ஒரு 2 வீலரில் ராயல் என்ஃபீல்டில் வந்த ஒரு பையன் வந்து அவன் ஹெட்செட்லாம் போட்டுட்டு இப்படி வளைச்சி ஓட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட உரசுற மாதிரி வந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் இண்டிகேட்டர் போட்டதை பார்க்காம அவன் வந்துட்டு இவங்களை வந்து சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு காரை தட்ட வந்திருக்கான். இவங்க தனியாக வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த லேடி. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செங்கல்பட்டு டோல் வரும்போது டோல் கிட்ட போய் நின்றுட்டு தான் அந்த இன்சிடென்ட் காரை விட்டு இறங்கி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து பேசி அதை முடிச்சு விட்டாங்க. நம்ம வந்து அந்த இடத்துலையே அவங்க வந்து தட்டுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம காரை விட்டு இறங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன வேணாலும் கோவத்தில் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் காரை நிப்பாட்டக்கூடாது. இன்னொன்று, நம்ம கையில் கார் இருக்குது, கார் லாக்கில் தான் இருக்குது, ஹாரன் இருக்கு இல்லையா, ஹாரனை போட்டு நல்லா நீங்கள் வேகமாக அடிக்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட அட்டென்ஷனுமே இதில் வந்துருக்கும். இந்த இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸாக காரை பின்னாடி எடுக்கிறது போகிறது இதை யோசிச்சாங்க. அந்த இடத்துல கண்டினியூஸாக அவங்க ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தால் க்ரௌடு வந்து கூடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த 2 விஷயம் ஜென்ரலாக வந்து ஹார்ன் அடிக்கிறது, செகண்ட் வந்து ஒரு சேஃபான பிளேஸில் போயிட்டு சுற்றி ஆட்கள் இருக்கக்கூடிய இடம், அதர்வைஸ் ஒரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், கண்டிப்பாக ஹைவேல பேட்ரோல்ஸ் இருப்பாங்க. அப்படி இல்லையா ஏதாவது க்ரௌடாக இருக்கிற ஒரு பிளேஸ் இல்லை ஹார்ன் அடிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாவது பெருசாக அடிதடி ஆகிறதுக்கு முன்னாடி தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வழக்கில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா. கண்டிப்பாக போலீஸ் வந்து அவங்களோட கார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ராக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்து ப்ராப்பராக அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அந்த காரில் இடிச்சிருக்காங்களா, என்ன இடிச்சிருந்தாலுமே அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு முறை இருந்திருக்கு. அந்த பசங்க அந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணல. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனை வந்து சப்போஸ் இடிச்சிருந்தாங்கன்னா அவங்க காரில் இடிச்சிருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி எங்கள் கார் வேறு எதுவும் ரீசன்ஸ் இல்லைல்ல. இப்போ என்ன பிரிவுகளில் அவங்க போட்டிருக்காங்கன்றதும் தெரியல. தெரிஞ்சாதான் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேச முடியும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எதை நோக்கி போகுதுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் டைம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க.
Taste Daily. Taste the Daily.